நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்யோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய நாட்கள் மேன்மையை தரும் என்று திடமாக நம்பக்கூடிய துளாராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 பிறக்கக்கூடியது. புதன் திசையில் பிறக்கக்கூடியது. மிக மிக நமக்கு 9ஆம் வீட்டு குடைவனான திசை புதன் திசை. அந்த 9ஆம் வீட்டில் தான் குரு இருக்கார். அந்த திசையில் பிறக்கக்கூடியது. எதிர்வரக்கூடிய நாட்கள் கும்பத்தில் ராகு சனி, மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். மிக மிக ஏற்றம் தரக்கூடிய மாதங்களில் இது ஒன்று. ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடங்கியிருக்கிறது. சனி வக்கரமாக கும்பத்துக்கு வருகிறார். இருந்தாலுமே நமக்கு அவர் 5ஆம் வீட்டில் தான் இருக்கார். 5ஆம் வீட்டில் ராகுவோடு சேர்ந்த சனி கொஞ்சம் பாடுபடுத்தும். கவலைப்படாதீங்க. இதற்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வதற்காக நமக்கு 9ஆம் இடத்தில் புது 7, 8, 9 7 2 நாள் இருந்து 15 நாள் ரிஷபத்தில் இருந்து அடுத்தது மிதுனத்துக்கு போகக்கூடிய புதனும், அங்கே இருக்கக்கூடிய சூரியனும், அங்கே இருக்கக்கூடிய குருவும் நமக்கு நல்லதொரு பலாபலனை தரக்கூடியவரோட சிந்தனையை கிளாரிட்டி இருக்கும் சார். எந்த வேலை செஞ்சாலும் இந்த மாதம் நீங்கள் நினச்சி பாருங்கள், துளாராசிக்காரர்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம குழம்பி ஐயோ இதை செய்கிறதா அதை செய்கிறதா நினச்சிருந்தோம்னா இந்த மாதம் நமக்கு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். மெடிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது யாருக்காவது இப்போ நம்ம வலிமையோடு இருக்கக்கூடியவர்கள் யாராவது ரத்த தானம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே போய் பண்ணிவிடுங்க. அது தானம் என்பது ரொம்ப சிறந்தது. இருந்தாலுமே இரத்த தானம் செய்தாலுமே நிதானம் ரொம்ப தேவை. ஏன்னா நமக்கு 5ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் சனி, ராகுவோடு இருக்கார். அதனால் ரொம்ப நிதானமாக எதுலேயும் அவசரப்பட்ட கையெழுத்து போட்டுறாதீங்க. எங்கே போனாலும் அப்ளிகேஷன் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க. சின்ன விஷயம் செய்தாலுமே அதை செக் பண்ணிட்டு செய்யுங்க. அதுவும் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிலம், லேண்டு, 2ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய், லேண்ட் இருக்கக்கூடியது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகுங்கள். நல்ல லாபம் வரும். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள். ஏன்னா இப்போ நமக்கு சின்ன ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறது, ரொம்ப அதிகமாக நம்மளுடைய எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இழுத்து விட்டு கொண்டு ஐயோ குடையுதுன்ற மாதிரி சில சந்தர்ப்பங்கள் நமக்கு நெசசரியாக இல்லாத வரையில் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செய்யாதீங்க. ரொம்ப இழுத்து விட்டுக்காதீங்க. நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். டூரிசம், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு, டிரைவர்களுக்கு, வெகு தூரம் வீட்டை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக, சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. எதையுமே மனதில் எடுத்துக்காதீங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நினையுங்கள். அதுவும் இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு சூரியன் 8இல் இருந்தாலுமே 9இல் லாபஸ்தானத்தில் குரு 3ஆம் வீட்டுக்குரிய 9ஆம் இடத்தில் இருக்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. உபயராசியில் இருக்கக்கூடிய குரு நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்த்த அளவு நமக்கு பணம், அதாவது பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு பணம் வருமா அப்படின்னா பணம் வரும், கொஞ்சம் டிலேடாக வரும். இன்றைக்கி நைட்டு நான் எல்லாத்தையும் தரேன்னு சொல்லுவோம், நாளைக்கு கார்த்தால தருவான். அப்படி ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கலைத்துறை இருப்பவர்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் உழைப்பை நாம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும். அதனால் நமக்கு வருமானம் என்பது நல்ல விஷயத்தில் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அரசியல்வாதிகிட்டையும் ஆன்மீகவாதிகிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையார்கள். அவர்கிட்ட ரொம்ப யோசிக்க வேண்டாம், வெளில வந்துட வேண்டாம். அவர்களால் நமக்கு காரியமாக வேண்டும். அதனால் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது என்பது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எந்த விஷயத்தை செஞ்சாலுமே நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் தாயார் சந்நிதியில் சென்று முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். ஈவினிங் 7 to 8 ஒரு 4 பிரதட்சணம் வந்து பாருங்கள். இந்த மாதம் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொலிகள்ல நான் சொல்றேன். வேறொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.